அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ்க. நாம் இப்பதிவில் ராகு கேது பேச்சியின் பலன்களை பற்றி 12 ராசி இலக்கினங்களுக்கு எவ்வாறு பலன் சொல்லப்படுகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். ராகு கேதுக்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? என்னவெனில் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேச்சியாகும் கிரகங்கள். மற்ற 7 கிரகங்கள் முன்னோக்கி நகரும் தன்மை கொண்டவை. இந்த 2 கிரகங்களும் மட்டும் பின்னோக்கி நகரும் தன்மை கொண்டவை. ராகு கேதுக்களை திரேதா யுகத்திலும் துவார யுகத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றும், கலியுகத்தில் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்றும், இந்த ராகு கேதுக்களை ஓர் அசுரன் என்றும் அழியா கிரகம் என்றும் சாஸ்திரம் கூறப்படுகின்றது. இதை தேவர்கள் அமுதை கடைய பயன்படுத்தப்பட்டு அந்த அமுதை உட்கொள்கின்ற பொழுது ஒளி கிரகமான சூரியனுக்கும் மறு ஒளி கிரகமான சந்திரனுக்கும் நடுவில் நிற்கின்ற பொழுது அதன் நிழலானது மேலே படுகின்ற பொழுது இதை பார்த்த அவதாரமூர்த்தி தன் சக்கராதயத்தால் வெட்டப்பட்டு இருவேறு பிரிவாக்கப்பட்டு தலைப்பகுதி ராகென்றும் வால்பகுதி கேதென்றும் இருவேறு பிரிவுகளாக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது. அடுத்து இந்த ராகு கேதுக்கள் 12 ராசிகளுக்கும் 12 லக்னங்களுக்கும் எவ்வாறு பலன் அளிக்கின்றது என்பதை ஜனன ஜாதகத்தில் தசா, புத்தி, அந்தரங்கம், பிராணம் இவற்றின் அடிப்படையில் பலாபலன்கள் சொல்லப்பட்டு வருவதென்றும் கூறப்படுகின்றது. அருள் எல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது குறள். ஒரு மனிதனை கோடீஸ்வரனாக்குவதும், தலைவன் பதவியை கொடுப்பதும், தொழில் நிபுணனாக்குவதும், நல்ல கலைஞனாக்குவதும், நல்ல தலைஞனாக்குவதும், பொறுப்புள்ள மனிதனாக்குவதும், வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய வைப்பதும், அதையே தலைகீழாக மாற்றுவதும், இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். அடுத்து இந்த ராகு கேதுக்களுடைய பலாபலன்களை 12 ராசிகளிலே பலன் கிடைக்கின்ற பொழுது ஒரு ராசியை 5 கூறுகளாக்கி, 1 பாலபருவம், 2 கௌலவ அவஸ்தை, 3 யவன அவஸ்தை, 4 விருத்த அவஸ்தை, 5 மிருத்து அவஸ்தை. பாலவ அவஸ்தை குழந்தை பருவம், கௌலவ அவஸ்தை வாலிப பருவம், யவன அவஸ்தை குடும்ப பருவம், விருத்த அவஸ்தை வயோதிக பருவம், மிருத்த அவஸ்தை மரண காலகட்டம் என்று 5 பிரிவுகளாக்கப்பட்டு அதன் பிறகு பலன் சொல்லப்படுகிறது என்பது சாஸ்திர மரபு. இங்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷம், சிம்மம், தனுசு என்ற அடிப்படையில் முதல் தத்துவமான மேஷம் சூரியனுடைய தசாநாதனின் நட்சத்திரங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இதில் முதல் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசி. மேச ராசிக்கு 11இல் ராகு. லாபஸ்தானம் என்பது சாஸ்திர கூற்றுகள். இந்த லாபஸ்தானத்தில் பங்கெடுக்கின்ற பொழுது ராகு தன் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றம், குடும்ப அடிப்படையின் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், மண்மனை முன்னேற்றம் இவற்றினால் ஏற்பட்ட தடைகளுக்கு ஓர் நிவர்த்தி கொடுக்கும் என்பது ஐதீகம். அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு திருமண தடை, தொழில் தடை, மண் தடை, மனைத்தடை, பொருளாதார முன்னேற்றம் இவைகளை கண்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஓர் முயற்சிக்குட்பட்ட ஓர் காலகட்டம். அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்தில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு தன்னுடைய குடும்ப உறவுகள், தொழில் முயற்சிகள், பொருளாதார முன்னேற்றங்கள், இருப்பிட மாற்றங்கள், பூர்வண்ணிய மாற்றங்கள், சகோதர வர்க்க குழப்பங்கள், உறவு குழப்பங்கள், மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான முரண்பாடுகள் இவைகளுக்கு ஓர் ஆலோசனை கொடுக்கப்பட்டு புதிதாக முயற்சிகள் மாற்றப்படும் என்பதும் பலாபலன். அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம், ரிஷபம் ஒரு நிலைப்படக்கூடிய
ராசிநாதனாகிய ரோகிணி நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ல் ராகு இடம்பெறுகின்ற பொழுது தொழில் ஸ்தானம், குடும்பஸ்தானம், மண்மணி ஸ்தானம், பொருளாதார அடிப்படை, குடும்ப அடிப்படை, வாரிசு அடிப்படை, முன்னோர்கள் அடிப்படை, இவை அனைத்தும் முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் தொழிலில் அதிருப்தி, குடும்பத்தில் அதிருப்தி, பூர்வணியத்தில் அதிருப்தி, மண்மனையில் அதிருப்தி, இவைகளை ஏற்படுத்தி முழு மனதாக ஓர் முடிவெடுக்கப்பட்டு இடமாற்றத்தினால் நிலையாக உட்காருவதற்கும் நிலையான தொழிலை பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் என்பது இதன் பலன். அடுத்து கன்னி. அஸ்த நட்சத்திரத்தில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு எந்தெந்த அடிப்படையில் வாழ்வாதாரத்தில் பின்னோக்கி தள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு முன்னோக்கி நகர்வதற்கும், தன்னை ஈன்ற பெற்றோர்களுக்கு தொழில் தடைகள் காண்பிக்கப்பட்டு தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பாச உணர்வுகளையும் குடும்ப நேசங்களையும் கொடுக்கப்பட்டு அடுத்த முயற்சி என்ன அந்த அடிப்படையில் ஆலோசனைகள் பிரிக்கப்பட்டு குடும்ப முன்னேற்றங்களுக்கு வழி காணப்படும் என்பதும் கன்னிராசிக்கு. அடுத்து திருவோணம், மகரம். இந்த நட்சத்திரத்தில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு குடும்ப உறவு, வெளி உலகம், வெளியூர், வெளிமாநிலம், தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றம், உயர்நிலை சம்பந்தப்பட்டது, பொருளாதார நெருக்கடி, இவற்றினால் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் பல்வேறு விதமான கோணங்களில் பரிசீலிக்கப்பட்டு இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் தெளிவான பலன்கள் காணப்படும் என்பது இதன் பலன். அடுத்து குருவனுடைய நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்தவர்களான புனர்பூஷம், விஷாகம், பூரட்டாதி. புனர்பூச நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்த மிதுன ராசி அன்பர்கள் தன்னை ஈன்ற பெற்றோர்கள் வாழ்ந்த எல்லையில் இருக்கக்கூடிய மண்மனை, பெற்றோர்களுடைய உறவு, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குடும்ப உறவு, தனக்கு பின்னிட்டு வரக்கூடிய வாரிசுகள், இவற்றினால் பல்வேறு விதமான கோணங்களில் திருமண தடை, குடும்ப தடை, குடும்ப பிரிவு, பெற்றோர் பிரிவு, உடன்பிறப்பு பிரிவு, உறவு பிரிவு, இவற்றினால் அவதியுறுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்தவர்களுக்கு ஒரு தெளிவான பரிசீலனையும் தெளிவான பலனும் கிடைக்கும் என்பதும் சாஸ்திர மரபு. அடுத்து விஷாகம், துலா ராசியில் ஜனனம் எடுப்பவர்களுக்கு. இந்த துலா ராசியில் ஜனனம் எடுத்த விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தன்னை ஈன்ற பெற்றோர்கள், அவர்கள் வாழ்ந்த எல்லை, உறவு, தன்னுடைய வாழ்வு, தன்னுடைய வம்சம், தன்னுடைய வாரிசு, தன்னுடைய திருமணம், இவைகளை பற்றி பல்வேறு கோணங்களாக சிதறடிக்கப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டு முரண்பாடுகளாக காணப்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுகள் நல்ல வழிமுறையில் காணப்படும் என்பது இதன் பலன். அடுத்து பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பங்கான கும்பராசியில் இடம்பெறுபவர்களுக்கு தன்னுடைய இருப்பிடம், புதிய மாற்றம், புதிய தொழில், புதிய கோணங்கள், வாழ்வாதார பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வரவு செலவு பிரச்சனைகள், கடன் நெருக்கடிகள், குடும்ப உபாதைகள், உறவு உபாதைகள், மக்கள் உபாதைகள், சட்டத்திட்ட வழக்குகள், இவற்றை பற்றி பரிசீலிக்கப்பட்டு நற்பலன்களை கொடுக்கப்படும் என்பது ஜோதிட சாஸ்திர மரபு என்பதை இதன் மூலம் அறிவிக்கின்றேன். அடுத்த ராசிகளை பற்றி அடுத்த பதிவில் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.